அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர்ஸ், எண்களின் ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு நியூமராலஜி பார்க்காதவங்க யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் லக்கி நம்பர்ஸ். அதுவும் நட்சத்திர வாரியாக நம்பர்ஸ் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா 1 அப்படின்னாவே சூரியன் சம்மந்தப்பட்டது, 2 அப்படின்னா சந்திரன், 3 அப்படின்னா குரு, 4னா ராகு, 5 அப்படின்னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8 அப்படின்னா சனீஸ்வர பகவான், 9னா செவ்வாய். இப்படி நவகிரகங்கள் எண்களுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி அவர்கள் வச்சிருக்குது. ஏன்னா இந்த உலகமே எண்கள் மயமாக இருக்கக்கூடியது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா கூட என்ன டைமுக்கு பிறந்துச்சுன்னு சொல்லுவோம், என்ன தேதியில நம்ம பதவி ஏற்க போறோம் அப்படிங்கிறது இருக்குது, என்ன டைம் அப்படிங்கிறதும் இருக்குது இல்லைங்களா. ஒருவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த தேதியும் அந்த டைமிங் அப்படிங்கிறது எல்லாமே எண்களுடைய வரிசையில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக தான் இருக்கு. இந்த எண்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை நிறைய நிர்ணயம் பண்ணுது. ஒருத்தர் சரியான நேரத்துல சரியான நாள்ல திருமணம் பண்ணனாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், சுபிச்சமா சூப்பரா இருக்கும். அந்த முகூர்த்த நேரம் தாண்டி அவர்கள் திருமணம் பண்றாங்க அப்படிங்கும் போது அவர்கள் வாழ்க்கையில படாத கஷ்டம் கிடையாது. உடனே என்ன பண்ணுவோம், உடனே இன்னொரு நாள் தேதி குறிச்சு கொடுத்து இந்த நாள்ல போயிட்டு நீங்க திரும்பவும் ரீமேரேஜ் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்படிதான் எண்கள் நம்மளுடைய அனைத்தையுமே கட்டுப்படுத்தி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு வேல்யூவேஷன் இருக்குது. இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரத்து வரையிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்கி நம்பர்ஸ், தன வருமானத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் தான். இந்த நம்பர்ஸை உங்க வாழ்க்கையில நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உருவாக்கி கொடுக்கிற மாதிரியானது இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் 42 இந்த நம்பரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில லட்சுமி கடாட்சரம் மிக சிறப்பான முறையில இருக்கும். தன வருமானங்கள் உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா 73 73 இந்த நம்பர்ஸை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில தன வருமானங்கள் அதிகமா வரக்கூடியது. இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில வருமானங்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் அதே சமயத்துல உங்க வாழ்க்கைய ஒரு திருப்பு முனையா உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த நம்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 99 நம்பர், ரோஹிணிக்கு 92, அடுத்தது மிருகசீரிஷம் 95, திருவாதிரை 72, ஓகேங்களா. அடுத்தது புனர்பூசம் அப்படின்னா 99, பூச நட்சத்திரக்காரர்களுக்கு 51, ஆயில்யம் 68, மகரம் 12. நிறைய நம்பர்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்குறீங்களா, திரும்ப மீண்டும் நான் தமிழ்லயும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்களும் நோட் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 42, பரணிக்கு 73, கிருத்திகைக்கு 99, ரோஹிணிக்கு 92, மிருகசீரிஷத்துக்கு 95, திருவாதிரைக்கு 72, புனர்பூசத்துக்கு 99, பூசம் 51, ஆயில்யம் 68, மகம் 12, பூரம் 88, உத்திரம் 79, அஸ்தம் 74, சித்திரை 32, சுவாதி 51, விசாகம் 22, அனிஷம் 54, கேட்டை 64, மூலம் 42, பூராடம் 72, உத்திராடம் 45, திருவோணம் 41, அவிட்டம் 68, சதயம் 88, பூரட்டாதி 79, உத்திரட்டாதி 92, ரேவதி 32. இந்த நம்பர்ஸை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நீங்க பயன்படுத்திட்டு வாங்க. ஒரு பேப்பர்லயோ அல்லது வெள்ளி தகடிலையோ அல்லது செம்பு தகடிலையோ கூட இந்த நம்பரை எழுதி நீங்க பார்க்குற இடத்துல கொஞ்சம் முன்னாடி அதை பதிச்சு வச்சுக்கோங்க. அடிக்கடி இந்த நம்பர்ஸை பாருங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு இதுக்காக இருந்தாலும் இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தன வருமானங்களை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸா இந்த நம்பர்ஸ் இருக்கும்.
இது மட்டும் இல்ல, உங்களுடைய மொபைல் நம்பர்ஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா யோகம் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது அது தனி. இது அடுத்து இன்னொரு வீடியோல உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் என்ன நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா டோட்டலாவோ அல்லது ஒவ்வொரு தனித்தனி, ஏன்னா ஒரு மொபைல் நம்பரை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், அவர்களை பத்தியும் அவர்களுடைய குடும்பத்தை பத்தியும் அவர்களுடைய குழந்தைகளை பத்தியும் உத்தியோகத்தை பத்தியும் மற்றும் தொழில் பற்றியும் எல்லாமே சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் தான், ஏன்னா போன் நம்பர் வந்த இந்த நம்பர் வந்ததுல இருந்து எனக்கு நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி மொபைல் நம்பர்ஸ் வந்து நிறைய நமக்கு மாற்றங்களை நிறைய உருவாக்கி கொடுக்கும், வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா மொபைல் நம்பர்ஸ். இந்த மொபைல் நம்பருடைய வீடியோ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்வுல உங்களுக்கு நான் வழங்குறோம். இப்ப இந்த நம்பர்ஸ் வந்து அஸ்வினியிலிருந்து ரேவதி வரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்த நம்பர்ஸ் வந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களை உருவாகுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தன வரவுகளை உருவாக்கி கொடுக்கிற ஒரு நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ். இதை நீங்க பயன்படுத்தி மனப்பூர்வமா நம்பிக்கையோடு செய்யும் போது தான் எதுவுமே சக்சஸ் ஆகும். நம்பிக்கை இல்லாம நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால நம்பிக்கையோடு செயல்பட்டா வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.